கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 32வது நாளிலும் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ வேதபாட வகுப்பில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியை நம்மோடு பேசும்படி நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த 32வது நாளிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாய் உங்கள் சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் விளங்கி கொள்ளுகிற விதத்தில் எங்களுக்கு ஏற்ற ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தந்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களோடு பேசும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை மிருகத்தின் மேலிருந்த ஸ்திரீ என்கிறதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். ஆகவே கடந்த நாளிலே நாம் மிருகமாகிய அந்திக்கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவன் வெளிப்படும் பொழுது அவன் உலக அரசியலமைப்பையும் ஆளுகை செய்ய போகிறான். அவன் மத ரீதியாகவும் ஜனங்களை ஆளுகை செய்ய போகிறான் என்பதை நாம் கடந்த நாட்களிலேயே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அந்திக்கிறிஸ்து குறித்த காரியங்களும் தியானித்திருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த 17ஆம் அதிகாரத்தில் வரப்போகிறதான அந்திக்கிறிஸ்து இந்த உலகத்தை அவனுக்கு ஆளுகை செய்வதற்கு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாக அவர் வெளிப்படுவதற்கு அவரை சந்திக்கிற மணவாட்டியாகிய ஆவிக்குரிய சபை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறதோ அதுபோல இந்த அந்திக்கிறிஸ்துவும் தனக்கு ஒரு மணவாட்டி சபையை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்கிறதான காரியத்தை குறித்து வரப்போகிறதான அந்திக்கிறிஸ்துவின் நாட்களில் வெளிப்பட போகிறதான அந்திக்கிறிஸ்துவின் மணவாட்டி யார் என்கிற காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். அந்த மணவாட்டி அந்திக்கிறிஸ்துவின் மணவாட்டி குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்த மிருகத்தின் மேல் இருந்த ஸ்திரீ அது மகா பாபிலோன் என்று சொல்வதை நாம் பார்த்தோம். ஆகவே அது மகா பாபிலோன் என்பது பாபிலோன் நகரத்தை குறிக்கவில்லை, பாபிலோனிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வெளிப்பட போகிறதான போலியான சபை என்பதை குறித்து கடந்த நாட்களிலே வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம். ஆகவே பாபிலோனிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு சபை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஏற்ற நேரத்தில் பாபிலோன சபையாக வெளிப்படும் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களை தியானிக்கும் பொழுது அந்த பாபிலோன கலாச்சாரம் எங்கிருந்து ஆரம்பித்தது, எப்பொழுது அது ஒரு மத வழிபாடாக மாறினது, அந்த மத வழிபாடு இப்பொழுது எந்த விதத்தில் ஜனங்களை ஆளுகை செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அந்த பாபிலோனிய வழிபாடுகள் இப்பொழுது இருக்கிறதான ரோமன் கத்தோலிக்க சபை என்கிறதான போர்வைக்குள் அது மறைமுகமாக சத்தம் இல்லாமல் அந்த போலியான பாபிலோன சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே நான் அன்றைக்கு சொன்னேன், அது திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் ஒருபோதும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்கிற இந்த தலைப்பை சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்டதான பிரிவினரையோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தையோ நாம் காயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ சொல்லவில்லை. ஏதோ பொத்தம் பதுவாய் நாம் அந்த காரியம் சொல்லாமல் இந்த பாபிலோனி வழிபாடு என்று வேதம் சொல்கிறது இன்னது என்பதை குறித்து சரித்திரத்திலிருந்து அந்த பாபிலோனி வழிபாடுகளை காண்பித்து கொடுத்தேன். அந்த பாபிலோனிய வழிபாடுகளை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வழிபாடுகள் இன்றைக்கு அந்த ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே அது திணிக்கப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திர ரீதியாக பாபிலோனிய வழிபாடுகளின் அடிப்படையில் பாபிலோனிய அந்த வழிபாட்டின் புராண கதைகள் அவர்கள் சொல்லுகிறதான காரியங்கள் அவைகளிலிருந்தே உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆகவே
வேதத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கத்தான் இந்த காரியம் சொல்லேனே ஒழிய யாரையும் காயப்படுத்துவதற்காக இந்த வசனங்களை நாம் கையாளுவதில்லை. ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்பது அது வேதத்தின் அடிப்படையில் அமைந்த ஆவிக்குரிய சபை அல்ல. அவைகள் இருக்கிற வழிபாடுகளும் வேதம் கற்றுக் கொடுக்கிற வழிபாடுகள் அல்ல. அவைகள் முழுக்க முழுக்க பாபிலோனிய வழிபாடுகள். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற ஆராதனை முறைமைகளும் சரி, அதன் கட்டட அமைப்புகளும் சரி, நாம் சபைகளை குறித்து தியானிக்கும் பொழுது, பெர்கமு சபை, தியத்திரா சபை இவைகளை குறித்து தியானிக்கும் பொழுது, அந்த நாட்களிலே ரோமன் கத்தோலிக்க சபை உருவானது என்று அந்த சரித்திரம் சொல்லும் பொழுது, அந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கட்டிட அமைப்புகள் எல்லாம் கான்ஸ்டன்டைன் என்கிறதான ரோம அரசன் பாபிலோனிய கோவில்களின் அந்த கட்டட அமைப்பை வைத்துத்தான் அந்த ரோமன் கத்தோலிக்க சபைகள் உருவாக்கப்பட்ட கட்டட அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. அங்கே இருக்கிறதான குருமார்கள் உட்காருவதற்கான அந்த அந்த இருக்கையின் அமைப்புகள், அவர்கள் முன்பு இருக்கிறதான பளிங்கு மேடைகளான அந்த பலிபீடங்கள், இவை எல்லாமே பாபிலோனிய கட்டட அமைப்புகள் என்பதை அன்றைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிற பண்டிகைகள் ஆனாலும் சரி, கட்டட அமைப்புகள் ஆனாலும் சரி, ஆராதனை முறைமைகள் ஆனாலும் சரி, புனிதர்கள் வணக்கங்கள் அல்லது அவர்கள் வைத்து வணங்குகிறதான பலவிதமான வழிபாடுகள், பலவிதமான விக்கிரகங்கள், இவை எல்லாமே பாபிலோனிய கலாச்சாரம். அவை ஒன்றுமே வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் உருவானது அல்ல. ஆகவே இந்த பாபிலோனிய வழிபாடுகள் என்பது இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் சரித்திரத்தின்படி பாபிலோனிய தெய்வங்கள் என்பவை முழு உலகத்தையும் இன்றைக்கு ஆளுகை செய்யவில்லை. அது ஒரு குறிப்பிட்டதான விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களிடத்து தான் உண்டு. ஆனால் அந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்கிற அந்த போர்வைக்குள் நுழைந்து விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற பாபிலோனிய வழிபாடுகளோ முழு உலகத்தையும் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் ரோமன் கத்தோலிக்க சபை உண்டு, எல்லா நாடுகளிலும் இந்த வழிபாடுகள் உண்டு. ஆகவே முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிற போலியான பாபிலோனிய சபை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவனுடைய மனவாட்டியாக அந்த 7 ஆண்டுகளில் இந்த பாபிலோனிய சபை என்கிற ரோமன் கத்தோலிக்க சபை வளரப்போகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தை இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆக நேற்று தினத்தில் பார்த்த அதே செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இந்த நாளிலும் அந்த மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கிற மகா பாபிலோனாகிய ஸ்திரீ, அதனுடைய தொடர்ச்சியான 2ஆம் பகுதியாக இதனால் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் கன்னிமரியாளின் வழிபாடு, ஈஸ்டர் பண்டிகை, கிறிஸ்மஸ் பண்டிகை, அங்கே இருக்கிறதான மடங்கள் மாத்திரமல்ல, இவை அங்கே இருக்கிறதான குழந்தை தெளிப்பு ஞானஸ்நானம், இவை எல்லாமே அந்த பாபிலோனிய வழிபாடு வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அந்த மிருகத்தின் மேல் அமர்ந்திருந்த ஸ்திரீயை குறித்து யோவான் தன் தரிசனத்தில் பார்த்ததை எழுதுகிறார். அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருந்தாலாம்? இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை அணிந்திருந்தால், பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் அவள் சிங்காரிக்கப்பட்டிருந்தாள். அவருடைய ஆடை அலங்காரம் எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, அந்த ஆடை சிவப்பும் இரத்தாம்பரம் கலந்ததாக இருந்ததாம். மாத்திரமல்ல, அந்த ஆடைகளிலே ரத்தினங்கள், முத்துக்கள் மாத்திரமல்ல, அந்த பொன் இவைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கையிலே வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம் அவள் கரங்களில் இருந்தது. அந்த பொற்பாத்திரத்தில் இருந்தவைகளைத்தான் ஜனங்கள் எல்லாருமே அவைகள் குடித்தார்கள், அவர்கள் அதன் வெறி கொண்டிருந்தார்கள் என்று முதல் வசனத்தில் பார்த்தோம். ஆக அந்த பொற்பாத்திரத்தில் இருக்கிற அருவருப்பு, அசுத்தம் என்பது அந்த பாபிலோனிய வழிபாடுகளுடைய கலாச்சாரம். ஆக இந்த ஸ்திரீ என்பவள் போலியான பாபிலோனிய சபை, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இங்கே சொல்லப்படுகிற ஸ்திரீ என்பவள் அந்த அந்தி கிறிஸ்து நாட்கள் வெளிப்படுகிறதான போலியான பாபிலோனிய சபை. அப்போ ஸ்திரீ என்பவள் அந்த சபையினுடைய மார்க்க கோட்பாடுகள்,
அந்த ஸ்திரீயின் கையில் இருக்கிறதான பொற்பாத்திரத்தின் அருவருப்புகள் என்பது அந்த வழிபாட்டினாலே ஜனங்கள் கரைபடும்படியான அந்த அசுத்தங்கள், விக்கிரக வழிபாடுகள், அந்த வழிபாட்டுகளிலிருந்து வெளிப்படுகிற வேசித்தன காரியங்கள், இவைதான் அந்த பொற்பாத்திரத்தில் இருக்கிறது. அந்த ஸ்திரீயினுடைய ஆடை அலங்காரம் என்று சொல்லும் பொழுது அந்த சபையினுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருக்கிறதாம்? சிவப்பும் இரத்தாம்பரமும் உள்ள ஆடை. இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய தலைமை யார் என்று சொன்னால் போப். முழு உலகத்தினுடைய ரோம் கத்தோலிக்க சபையினுடைய தலைவர் யார் என்றால் போப். இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மீது சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு பேதுருக்கு ஒரு வாக்குறுதி கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தினுடைய திறவுகோலை உன் கையில் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று பேதுரு கத்தச் சொல்கிறார். ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தார் சொல்லுகிறது என்னவென்றால், பேதுரு தான் எல்லா சபைகளுக்கும் ஆதி தலைவர். அவர் கையில் தான் கர்த்தர் திறப்பின் அந்த பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருந்தார். ஆகவே இந்த பேதுருடைய வம்சாவளித்தான் போப் என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாருடைய கோட்பாடு. ஆகவே முழு உலகத்தினுடைய சபைக்கும் தலைவர் என்று சொன்னால் போப். இந்த போப்பினுடைய ஆடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முழுவதும் இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையாக இருக்கும். நீங்கள் போப்பினுடைய அந்த போப் அணிகிற ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா ட்ரெஸ், அதாவது ட்ரெஸ் போடும் பொழுது அதில் பலவிதமான ஆடைகள் உண்டு. உள்ள அங்கி இருக்குது, மேலே போடுற அந்த ஓவர் கோட் அங்கி இருக்குது, அவர் கழுத்தில் தொங்க விடுகிற அங்கி இருக்குது, இடை கச்சைகள் இருக்கிறது. இப்படி பலவிதமான ஆடைகள் அவர் அணிவார்கள். தலையில் அந்த பெரிய ஒரு தலைப்பாகை அணிவார்கள். இப்படி அந்த ஆடைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இரத்தாம்பரமும் சிவப்பு நிறமும் அதிகமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, போப்பானவர் அவர் அந்த பதவி, அந்த தலைமை பொறுப்புக்கு வரும் பொழுது, அந்த பதவியேற்பு விழா நடக்கும் பொழுது அவர் அணிகிற மொத்த அந்த போப்பினுடைய ஆடை அணிவார் பதவியேற்புக்கு. அந்த பதவியேற்புக்கு அணிகிற ஆடையை பார்த்தீங்கன்னா முழுக்க அது இரத்தாம்பரமும் சிவப்பு நிறைந்ததாக இருக்கும். மாத்திரமல்ல, அவர் அணிகிறதான அந்த தலைப்பாகை பொன்னினாலும் முத்தினாலும் விலையேறப்பட்ட கற்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அவர் போட்டிருக்கிறதான மேல் கோட், அந்த அங்கி பார்த்தீங்கன்னா விலையேறப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இந்த மிருகத்தின் ஸ்திரீயினுடைய ஆடை அலங்காரமும் போப்பினுடைய ஆடை அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆடை அலங்காரம் ஒத்து போய் அது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த போலி பாபிலோன சபை என்பது அது இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபை. ஆக இந்த ஆடை அலங்காரங்கள் கூட அது போப்பின் ஆடை அலங்காரம். அப்படி ஆடை அலங்காரங்களில் பாருங்கள், இந்த சொல்லப்பட்ட சகல அடையாளங்கள் அதில் இருக்கும். அதே போல் அதற்கு கீழே இருக்கிறதான ஒவ்வொரு கார்டினல், அதுக்கப்புறம் ஆர்ச் பிஷப், இப்படி ஒவ்வொரு பதவிகள் உண்டு. அவர் எல்லாருடைய ஆடை அலங்காரம் பாருங்கள், சிவப்பு நிறம் இல்லாமல் இருக்காது, இரத்தாம்பரம் இல்லாமல் இருக்காது. ஆகவே இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்பது வளர்ந்து கொண்டிருக்கிற பாபிலோனிய சபை, அது அந்தி கிறிஸ்துனுடைய மனவாட்டி. ஆக அந்த ஆடை அலங்காரம் கூட அது சரியாக அமைந்திருக்கிறது. அடுத்து 6வது வசனத்தை நீ வாசிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இந்த ஸ்திரீ யாருன்னு சொன்ன? பாபிலோனிய சபை, அதான் ரோமன் கத்தோலிக்க சபை. அந்த சபை எப்படி இருக்குதாம்? பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருந்ததாம். அதாவது அந்த கிறிஸ்து நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான யூத பரிசுத்தவான்கள் அவருடைய இரத்தத்தின் மேலே வெறி கொண்டது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுக்காக வைராக்கியமாய் தேவனுக்காக சாட்சியாக நிற்கிறதான பரிசுத்தவான்களுக்கு எதிராய் செயல்படுகிறது இந்த சபை. இந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கடந்த கால சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவ சபைகளுக்கு ரோம அரசாங்கம் எதிராளிகளாக இருந்தது. ரோம அரசனை கிறிஸ்தவர்கள் வணங்காததினால், ரோம அரசனுடைய சிலைகளுக்கு அவர்கள் தூபம் காட்டாததினால், ரோம தேவதைகளை அவர்கள் வணங்காததினால், ரோம அரசாங்கமும் ரோம தேவதைகளின் கோவிலின் பூசாரிகளும் முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சபைகளையும் பாழாக்கினார்கள்.
அதற்கு ஈடு இணை இல்லாமல் யூதர்கள் ஒரு பக்கம் இவர்கள் தேவதூஷணம் பண்ணுகிறார் என்று சபைகளை பாழாக்கினார்கள். ஆனால் 4ஆம் நூற்றாண்டு வரும் பொழுது கான்ஸ்டன்டின் காலத்தில் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ரோம அரசாங்கத்தின் அரசாங்க மதமாய் மாறின பொழுது கிறிஸ்தவர்களுக்கு ரோம அரசாங்கத்தினால் உண்டானதான வேதனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் குறைய ஆரம்பித்தது. இப்போ இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ரோம அரசாங்கத்தின் மார்க்கமாய் மாறின பொழுதுதான் ரோமன் கத்தோலிக்க சபை உருவானது. இப்போ ரோமன் கத்தோலிக்க சபை அப்பொழுது உருவாகும் பொழுது 4ஆம் நூற்றாண்டில் உருவாகும் பொழுதே இந்த பாபிலோனிய வழிபாடுகள் நுழைய ஆரம்பித்தது. அதை நேற்று தினத்தை நாம் பார்த்தோம். 318வது வருஷத்திலேயே கன்னிமரியல் வழிபாடு உள்ளே வந்துருச்சு. 519வது வருஷத்தில் 381வது வருஷத்தில் கன்னிமரியல் வழிபாடு, 519வது வருஷத்தில் ரோம சபையில் ஈஸ்டர் என்கிற பண்டிகை நுழைய ஆரம்பித்தது. இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு வழிபாடுகள் உள்ளே வரும் பொழுது ஆதி சபையின் பெந்தகோஸ்தே விசுவாசிகள் விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கன்னிமரியல் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த ஈஸ்டர் பண்டிகைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாபிலோனிய வழிபாடுகள் கத்தோலிக்க மார்க்கத்தால் அங்கீகரிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை இந்த ரோம கத்தோலிக்க சபை உபத்திரவப்படுத்தினது. அன்றைக்கு தலைமை போப் வைக்கிறதான் சட்டம். ஆகவே இந்த விக்கிரக வழிபாடுகள் செய்யாத அநேக கிறிஸ்தவர்கள் ரோம சபையினால் கொலை செய்யப்பட்டார்கள். சத்தியத்துக்காக, வசனத்திற்காக சாட்சிகளாக நின்ற எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்களை கடந்த சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க சபை கொன்று குவித்தது. மார்ட்டின் லூத்தர் என்கிறதான ஒரு தேவ மனிதன் 16ஆம் நூற்றாண்டில் அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய போதகராக இருந்தார். ஆனால் அந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான சத்தியத்தை அறிந்த பொழுது 95 வசனங்களை வைத்து பாவ மன்னிப்பின் சீட்டினாலேயோ அல்லது இந்த வழிபாடுகளினாலோ ஒரு மனிதன் பாவத்தின் விடுதலையாக முடியாது, இயேசு விசுவாசிப்பதினால்தான் என்கிற அந்த சட்டத்தை அந்த வசனம் எழுதி அவர் ஒரு புரட்சியை உண்டாக்கின பொழுது அப்பொழுதுதான் புரோட்டஸ்டன்ட் என்கிறதான சபையில் உருவானது. அப்போ அந்த மார்ட்டின் லூத்தர் என்பவர் வசனத்துக்கு பக்கம் ஜனங்களை திருப்பி வேத வசனத்தினால் ஒரு புரட்சி உண்டு பண்ணின பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க சபை மார்ட்டின் லூத்தரை கொலை செய்வதற்கு அவரை பல விதங்களில் போராடினது. நீ சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய சட்டத்திட்டங்களால் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகளை மரித்த அநேக கிறிஸ்தவர்கள் சரித்திரத்தில் உண்டு. கடந்த சரித்திரத்திலும் ரோமன் கத்தோலிக்க சபை வளரும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தது. இதே சபைதான் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் அந்த கிறிஸ்துவ மனவாட்டியாக வெளிப்படும் பொழுது அந்த நாட்களில் இந்த பாபிலோனிய சபையின் வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒரு வசனத்துக்காக சாட்சியாக நிற்கிறதான யூத பரிசுத்தவான்கள், யூத ஊழியர்கள், அந்த ஊழியர்களால் ரட்சிக்கப்படுகிற அநேக யூதர்கள், இவர்களை இந்த அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய இந்த போலி சபை கொன்று குவிக்கும். அதான் யோவான் சொல்கிறார், பரிசுத்தவான் இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சிகளின் இரத்தத்தினாலும் இவள் வெறி கொண்டவளாக இருந்தால் வெறி கொண்டு அநேகரை கொலை செய்வாள். எதன் நிமித்தம்? என் மத கோட்பாடு விரோதமாய் செய்கிறார். இயேசுவை ஏங்க யூதர்கள் கொலை செய்தார்கள்? அதாவது இயேசு சிலுவையில் அறைந்தது ரோம சட்டம். ஆனால் ரோமர்களுக்கு இயேசுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையவே கிடையாது. இயேசு ரோமர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்யவில்லை. ஆனால் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று விரும்பி ரோமர்களை கைப்பாவையாய் பயன்படுத்தினார்கள். ஏன் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க? யூதர்கள் இயேசுவின் மீது வைத்த ஒரே குற்றச்சாட்டு என்ன? இவன் எங்களுடைய வசனத்துக்கு, மத கோட்பாடுகளுக்கு, எங்கள் பாரம்பரியங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறான். அதான் குற்றச்சாட்டு. அதே போலத்தான் அந்த கிறிஸ்துவ நாட்களிலும் இந்த ரோமன் கத்தோலிக்க சபை எங்கள் மத கோட்பாடுகளை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்கள் மத கோட்பாடின்படி இவர்கள் செயல்படவில்லை, இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள், புனிதர்களை வணங்குவதில்லை, இந்த வழிபாடுகளை செய்வதில்லை, விக்கிரகங்களை வணங்குவதில்லை, இவர்கள் இயேசு என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இருக்கிற இந்த ரோமன் கத்தோலிக்க சபை அநேக ஜனங்களை மத கோட்பாடு என்கிற பெயரில் கொன்று குவிக்கும். அதுதான் இங்கு யோவான் சொல்லுகிறார், இரத்தத்தினால் அவள் வெறி கொண்டிருக்கிறான். அப்போ யார் இந்த பாபிலோனிய ஸ்திரீ? நீங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையின் கடந்த கால சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இதே போல செய்த அந்த ரோமன் கத்தோலிக்க சபை அந்த கிறிஸ்துவ நாட்களிலும் இதையே செய்யும். என் கருமையானவர்களே, ஒருவேளை சதை கேட்கிற நீங்கள் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் நீங்கள் வந்து கொண்டிருப்பீர்களானால்
உங்களை பார்த்து அன்பாய் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிற காரியம் இருக்கா இல்லையா என்பதை வசனத்தில் வேதத்தில் பாருங்கள். வேறு எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், வேதத்தில் என்ன இருக்கிறது? விக்கிரக ஆராதனை செய்யலாம் என்று சொல்லுகிறதா, செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதா? தேவனை தவிர மற்றவர்களை வணங்கலாம் என்று சொல்லுகிறதா, வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறதா? பாவத்தை யாரிடம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ வேதத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 வாசித்து பாருங்க. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு வந்தார். ஆக இயேசு ஒருவரே நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர். வேத அழகா சொல்லுகிறது, நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் நெருங்குவோம். கிருபாசனம் என்று சொல்லுவது தேவனுடைய பாதப்படி. நாம் டைரக்டாக தேவனிடத்தில் வர முடியும், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய முடியும், நாம் இயேசுவிடத்தில் நேரடியாக ஜெபிக்க முடியும். ஒரு காரியமா, ஒரு பிரச்சனையா, ஒரு நெருக்கமா, இயேசுவே உதவி செய்யும் என்று கேட்கலாம். நாம் இன்னொருத்தர் மூலமாக போய் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. வேதம் அதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஆகவே நான் சொல்லுகிறது வேத சத்தியம். நீங்கள் ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்களானால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இயேசு ஒருவரே நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர்தான் தேவாதி தேவன், அவரே ஜீவனுள்ள தேவன். அவரிடத்தில் நாம் தைரியமாக கிட்டி சேர முடியும். அவரை சேர்ந்து, அவரை விசுவாசித்து, அவரை ஆராதித்து, அவருக்காக வசனத்தின்படி வாழ்கிறவர்களை இயேசு அழைத்து போகும்படி சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்க சபை என்பது வளர்ந்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய வேசியின் சபை, பாபிலோனிய சபை. நான் சொல்லலை, வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய். அந்த பாபிலோனிய சபையை வேசியின் சபை, வேசிகளுக்கு தாய் என்று வேதம் சொல்லுகிறது. வேசி என்று சொல்லும் பொழுது சரீர பிரகாரமாக விபச்சாரம் பண்ணுவது மாத்திர வேசி அல்ல. வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனை தவிர வேற யாரை ஆராதித்தாலும், வேற யாரை வணங்கினாலும் கர்த்தர் அதை வேசித்தனமாகவே பார்க்கிறார். ஆகவே இந்த பாபிலோனிய சபையின் வழிபாடுகள் தேவனை தவிர புனிதர்களையும் மற்றவர்களையும் மற்ற வழிபாட்டு முறைகளையும் வணங்குவதால் அது வேசி மார்க்கம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறவர்களை தேவன் நியாயத்திற்கிற நாள் சமீபம். அந்த நியாய திருப்பணம் ஆளாகாதபடி இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், அவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த இடத்துல அந்த மிருகம் அந்தி கிறிஸ்துன்னு பார்த்தோம். இந்த அந்தி கிறிஸ்து யாரை சுமந்து வருகிறான்? மகா பாபிலோனாகி வேசிகளுக்கு தாயாகி அந்த ஸ்திரீயை சுமந்து வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்து அங்கீகரிக்கிறதான ஒரே மதம் இந்த பாபிலோனாகிய ஸ்திரீ. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ரோமன் கத்தோலிக்க சபை எப்படி ஒரு நாள் ரோம அரசாங்கம், ரோம சாம்ராஜ்யம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த பொழுது, கான்ஸ்டன்ட் காலத்தில் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு அரசாங்க மார்க்கம் என்று அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோ, அதே போல் அந்த கிறிஸ்துவின் நாட்களில் ரோமன் கத்தோலிக்க சபை மீண்டும் அரசாங்க மதமாக மாறும். முழு உலக ஜனங்களும் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் இருப்பார்கள். அந்த கிறிஸ்து ஆரம்ப நாட்டில் அங்கீகரிக்கிற ஒரே மதம், ஒரே கோட்பாடு, ஒரே வழிபாடு இந்த ரோமன் கத்தோலிக்க சபை. திருமணி வாசித்து பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். நல்ல கவனிங்க. முதல் வசனம் வாசிக்கும் பொழுது திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் வேசித்தனம் பண்ணினார்களாம். பூமியின் குடிகளும் அந்த அவருடைய பாத்திரத்தில் இருக்கிறதான அந்த வேசித்தனமாகி மதுவால வெறி கொண்டிருந்தார்களாம்.
அடுத்து தண்ணீர் என்னன்னு சொல்லும் பொழுது 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு உலகமும் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். எல்லா பாஷைகளை பேசுகிற ஜனங்கள், எல்லா விதமான தேசங்கள், எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதிகள் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிற ஒரே மதம் ரோமன் கத்தோலிக்க மதமாக இந்த அந்தி கிறிஸ்து நாட்கள் இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் முழு உலகத்திலும் கிறிஸ்தவர்கள் எடுக்கும் பொழுது அதில் அதிகபட்சம் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள். ஒரு பெந்தகோஸ்தே சபை இருக்கோ இல்லையோ அந்த ஊருக்குள்ள ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும். அது இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்பது முழு உலகத்தை இன்றைக்கு எப்படி அது நிரப்பி கொண்டு இருக்கிறதோ அதே போல அந்தி கிறிஸ்து நாட்கள் இருக்கிற ஒரே மதம் இந்த மகா பாபிலோனிய சபையாக ரோமன் கத்தோலிக்க சபை மாத்திரம் இருக்கும். ஒரு யூனிவர்சல் சர்ச்சாக இந்த ரோமன் கத்தோலிக்க சபை மாறும். இன்டர்நேஷனல் சர்ச், யூனிவர்சல் சர்ச், முழு உலகத்தையும் ஒரு அரசாங்க மதமாக, அரசாங்கத்தால், அதாவது அரசாங்கம் என்று சொல்லும்போது அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம், அந்த அரசாங்கம் அங்கீகரிக்கிறதான சபையாக இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும். அதுக்கு தான் நீ சபையை எப்படி ஆண்டவர் இயேசு சந்திப்பதற்கு ஆவிக்குரிய மனவாட்டி சபை உருவாகி கொண்டு இருக்கிறதோ அதே போல் அந்தி கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு போலியான பாபிலோனிய சபை இன்றைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. நாம் எந்த சபைக்குள்ளே இருக்கிறோம் என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாம் நேம்போடு ஆவிக்குரிய சபையாக இருக்கலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் இருக்கிற சபையோட நேம்போடு ஆவிக்குரிய சபையாக இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட சபையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இப்படிப்பட்டதான சடங்கா இன்னைக்கு அநேக பாருங்க போகிறது பெந்தகோஸ்தே சபையாக இருக்கும். ஆனால் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜாதி பார்க்கறது, ஒரு கல்யாணம், ஒரு நல்ல காரியம்னா நல்ல நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது. செவ்வாய்க்கிழமையில் நல்ல காரியம் செய்யாத கிறிஸ்தவன், சனிக்கிழமை நல்ல காரியம் செய்யாத கிறிஸ்தவர். காரணம் என்ன? நாள் சரியில்லை. கல்யாணம் வந்துட்டா போதும், குறிப்பிட்ட நேரம் பார்க்கிறது, முகூர்த்த நாள் பார்க்கிறது. இதெல்லாம் பாபிலோனிய கலாச்சாரம். பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான். பத்திரிகை பார்த்தீங்கன்னா மேலே இது கர்த்தரால் உண்டானது, இது கர்த்தரால் வந்த காரியம். ஆனால் கல்யாணம் என்னைக்கு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மண்டபமே கிடைக்காவிட்டாலும் எந்த முகூர்த்த நாள் கிடைக்குதோ அந்த நாள் புக் பண்ணுவாங்க. ஏன்? அந்த நாள் தான் நல்ல நாள். இவர் எல்லாரும் பாபிலோனிய கலாச்சாரத்தில் உள்ளவர்கள். அதே போல் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு வெள்ளை கலர் பிடிக்காது. வெள்ளை அபசகுணம், வெள்ளை ட்ரெஸ் அபசகுணம். யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. இதெல்லாம் பாபிலோனிய கலாச்சாரம். நம்ம இருக்கிற ஆவிக்குரிய சபையாக இருக்கலாம், வாழ்கிற கலாச்சாரம் ஆவிக்குரிய சபையின் கலாச்சாரத்தில் இருக்கிறோமா? நிதானித்து பாருங்க. நம்ம ஆவிக்குரிய சபையாக இருந்தால் இயேசு சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற மனவாட்டிகளாக இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய சபைகளில் இப்படிப்பட்ட லெந்து நாட்கள் அனுசரிக்கிற சபைகள் உண்டு. அந்த லெந்து நாட்களை விசேஷமாக்கி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெந்து நாட்களில் எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது. ஊழியக்காரர்களும் சரி, லெந்து நாட்களில் கல்யாணத்துக்கு டேட் கொடுக்க மாட்டோம். ஏன்? அது லெந்து நாட்கள், அது வேதனை நாட்கள். இதெல்லாம் பாபிலோனிய கலாச்சாரம். ஆக இப்படிப்பட்ட பாபிலோனிய கலாச்சாரத்தில் வெளியே வந்து வசனத்தின்படி கர்த்தரை ஆராதிப்போம், வசனத்தின்படி சத்தியத்தின்படி கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல யோவான் ஆச்சரியத்தோடு போகிற, யார் அந்த மிருகம், யார் இந்த ஸ்திரீ? அப்போ அந்த தூதன் சொல்றாரு, ஏப்பா நீ ஆச்சரியப்படுற? இந்த மிருகம் யாரு, அந்த ஸ்திரீ யாரு, அந்த ஸ்திரீயை சுமந்து வருது 7 தலையில் இருக்கிற மிருகம், அதெல்லாம் யார் உனக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது இந்த ஸ்திரீ எங்கிருந்து வருவாள் அதை சொல்றாரு பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அந்த ஸ்திரீ யாருங்கிறத, அதாவது ஏன் இந்த வசனத்தை வாசிக்கிறோம் என்றால், இந்த ஸ்திரீ நான் சொன்ன வரப்புகிறதான போலியான பாபிலோனிய சபை, அந்த சபை இப்போ ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்கிற போர்வைக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இது நீங்கள் உண்மை, இதுதான் சத்தியம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வசனம் எப்படி விளக்கம் கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம்.
ஆக இன்னும் ஆழமாய் வசனம் சொல்லும் பொழுது இந்த சபையாகிய ஸ்திரீ எங்கே உட்கார்ந்துருக்கிறாளாம்? உட்கார்ந்துருக்கிறது மிருகம். அந்த மிருகத்துக்கு 7 தலை. அது சொல்லும் பொழுது அந்த தூதன் சொல்லுகிறாரு, நீ உட்கார்ந்துருக்கிற ஸ்திரீயோட 7 தலையை பார்க்குறியே, அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிற 7 மலைகளும். அது சொல்கிறார் பாருங்க, அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிற 7 மலைகளாம். ரோம் பட்டணம் 7 மலைகளுக்கு மேல் அமைந்த பட்டணம். ரோம் பட்டணங்கிறது 7 மலைகளுக்கு மேலே இருக்கிற பட்டணம். நீங்கள் மேப்பை பாருங்கள், உலக வரைபடத்தை பாருங்கள், ரோம் பட்டணம் எங்கே இருக்கிறது? 7 மலைகளுக்கு மேல் அமைந்த பட்டணம். அப்போது இங்கே தூதன் சொல்கிறாரு, அந்த ஸ்திரீ எங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறாளாம்? 7 மலைகளுக்கு மேலே உருவாக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ இந்த போலீஸ் சபை எங்கே உருவாகுது? ரோம். இன்றைக்கி இந்த ரோம் கத்தோலிக்க சபையினுடைய தலைமையோட வாடகை எங்கே இருக்குது? அப்போ இதுதான் இந்த பாபிலோனிய ஸ்திரீயை குறிக்கிறது. அப்போ ரோமன் கத்தோலிக்க சபை என்பது வளர்ந்து கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய பாபிலோனிய சபை. ஆக அந்தி கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இந்த ரோமிலிருந்து தான் சபை ஆளுகை செய்யும். எப்படி இன்றைக்கு அந்த ரோம கத்தோலிக்க சபை ஆளுகை பண்ணப்படுகிறதோ அதே போல் இந்த 7 மலைகள் இருக்கிற ரோமிலிருந்து இந்த சபை கண்ட்ரோல் பண்ணப்படும். இந்த சபையினுடைய தலைமை செயலகம் அங்கே தான் இருக்கும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. அவைகள் 7 ராஜாக்களாம். அதாவது இந்த 7 மலைகளை குறித்து 2 விதமான விளக்கங்களையும் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஒன்று, அந்த 7 தலைகளை குறித்து சொல்லும் பொழுது அது 7 மலைகள் என்று சொல்லுகிறார். எதற்குன்னா அந்த ஸ்திரீ யாருங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காக. அடுத்து அந்த மிருகம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு சொல்லப்படுது பாருங்க. அந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இந்த 7 தலையுள்ள மிருகத்தை குறித்து சொல்லும் பொழுது முதல்ல அந்த 7 தலை 7 மலைகள் ஏன்னு சொன்னால் அந்த தலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீ ரோமிலிருந்து எழும்புவாள் என்பதை அறிந்து கொள்ளும்படி இந்த விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அடுத்து அந்த 7 தலையுள்ள மிருகம் அவன் அந்தி கிறிஸ்து என்பதை பார்த்தோம். அது இன்னும் விளக்கமாய் சொல்லுவதற்காக இந்த வசனம் சொல்லுகிறது, 7 தலைகளும் 7 ராஜாக்களாம். அதில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இப்போ இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இந்த வசனத்தின் விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். தூதன் சொல்றாரு, அந்த 7 தலைகள் 7 ராஜாக்கள். அந்த 7 ராஜாக்கள் 5 பேர் விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சொல்லப்படுற ராஜாக்கள் என்பது ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை, ஒரு தனிப்பட்ட ராஜாவை குறித்து இங்கு சொல்லப்படலை. 7 ராஜாக்கள் என்பது 7 ராஜ்யம். ஆகவேதான் சொன்ன அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் கடந்த நாட்களை தியானிக்கும் பொழுது 24வது நாளில் இந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அவன் ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்தோம். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை வைத்து, தானியேலுக்கு இந்த சொப்பனத்தை வைத்து நாம் பார்த்தோம் ராஜ்யங்களை குறித்து. அதுதான் இங்கே திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த 7 தலைகள் என்பது 7 ராஜாக்கள். இந்த 7 ராஜாக்கள் என்பது 7 ராஜ்யம். அதில் 5 ராஜ்யம் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. எப்போ சொல்லப்படுது? இந்த இடத்துல யோவானுக்கு தேவதூதன் சொல்லுகிறான். அப்போ யோவானுடைய காலம் கிபி 95வது வருஷத்தில் தான் இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதுகிறார். அப்போ யோவானுக்கு சொல்லும் பொழுது கிபி 95 தூதன் சொல்லுகிறான் 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். அப்போ அந்த 95க்கு முன்பதாக 5 ராஜ்யம் விழுந்தது. எந்த 5 ராஜ்யம் என்று சொன்னால், நீங்கள் வேதத்தை ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதி ஆகமத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நாட்களிலேயே ஒரு பஞ்சம் வரும் பொழுது அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். ஈசாக்கு ஒரு பஞ்சம் வரும் பொழுது அவன் எகிப்துக்கு போகிறான். யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டான். உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டான பொழுது அவர்கள் தானியம் வாங்குவதற்கு எகிப்துக்கு வந்தார்கள். ஆக ஆரம்ப நாட்களிலே எகிப்து என்பது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து சொல்லும் பொழுது, அசிரியா ராஜா உன்னைய பால்படுத்த வருகிறான் என்று சொல்லி எகிப்து ராஜாவிட்டையா போய் உதவி கேட்க போகிற என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். முதல்ல இந்த எகிப்து என்பது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அந்த எகிப்து சாம்ராஜ்யம் விழுந்த பொழுது அசீரிய சாம்ராஜ்யம் எழும்பினது. அந்த அசீரிய சாம்ராஜ்யம் விழுந்த பொழுதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்த பொழுது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் எழும்பினது.
மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் விழுந்த பின்பு கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பியது. இந்த 5வது சாம்ராஜ்யமாகிய கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்த பொழுதுதான் ரோம சாம்ராஜ்யம் எழும்பினது. யோவானின் நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் தான் ஆளுகை செய்கிறது. அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்பதாக 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். யார்? எகிப்து, அசீரியா, பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம். ஆகவே சரித்திரத்தின்படி, உலக சரித்திரத்தின்படி இந்த 5 ராஜாக்கள் விழுந்து விட்டார்கள். அடுத்து யோவான் சொல்லப்படுகிறது, ஒருவன் இருக்கிறான். யார் அந்த 6வது நபன்? யோவான் காலத்தில் இருக்கிறது யார்? ரோம சாம்ராஜ்யம். அப்போ ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் யோவான் காலத்தில் இருக்கிற ராஜா, அது ரோம சாம்ராஜ்யம். அடுத்து 7வது சொல்லப்படுகிறது, மற்றவன் இன்னும் வரவில்லை. அப்போ மற்றவன் இன்னும் வரவில்லை என்று சொன்னால் யோவானின் காலத்தில் கடைசி சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமான இன்னொரு சாம்ராஜ்யம் வரலை இன்னும். ஏன்னா யோவான் காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் தான் இருக்குது. அடுத்து யோவான் சொல்லப்படுகிறது, அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இந்த 7வது ராஜா தான் வரப்போகிறதான புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம். அதுதான் ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு. ஆக யோவான் காலத்தில் அது இன்னும் வரல. அதான் வேதம் சொல்கிறது, இன்னும் அது வரல. வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் உருவாயிடுச்சு, இப்போ வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் காத்திருக்கணும். ஏன் காத்திருக்கணும்? இப்போ ஐரோப்பிய கூட்டமைப்பு உருவாயிடுச்சு, ஆனால் இன்னும் முழு உலகத்தையும் அது ஆளுகை செய்யலை. இதிலிருந்து தான் அந்த கிறிஸ்து வரணும். அப்போ எப்போ இந்த ராஜ்யம் முழு உலகத்தை ஆளுகை செய்யும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அந்த கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இந்த 7வது ராஜாவாகிய ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடு முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும். வேத தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி வருகிறது. அப்போ யோவான் சொல்லப்பட்டது 7 ராஜாக்கள், 7 ராஜ்யம். வேதம் சொல்லுகிறபடி 5 ராஜ்யம் விழுந்துச்சு. யோவான் காலத்தில் 6வது ராஜ்யம் இருந்தது. கர்த்தர் சொன்னார் 7வது ராஜ்யம் வரும் பொழுது அது உடனே வெளிப்படாது, கொஞ்ச காலம் தரித்திருக்கும். இப்போ அது வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறபடி அமைதியே தரித்திருக்குது. ஐரோப்பா கூட்டமைப்பு நாடு அவங்க சர்க்கிளில் தான் ஆளுகை செய்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வியாபார சந்தைக்குள் நுழைந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் அது முழு உலகத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு வெளிப்படலை. எப்போ வெளிப்படும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. அது வரைக்கும் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அப்போ வேத வசனம் முடிவுக்கு நிற்குது. இப்போ அந்த 7வது ராஜா கொஞ்ச காலம் தரித்திருக்கான். வரும்போதுன்னு சொல்ல வந்துருச்சு. இப்போ தரித்திருக்கு, காத்திருக்குது. எது காத்திருக்குது? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த 7வது ராஜ்யமான இந்த அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். வேத வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த 7 தலைகள் என்பது எதை குறிக்கிறது? அந்த 7வது ராஜாவாகிய அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ராஜ்யம் வெளிப்படணும். அப்போ இந்த மிருகம் என்பது அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அதற்கான ஆயத்தங்கள் ஏறக்குறைய முடிந்து விட்டது. இப்போ நிறைவேற வேண்டிய ஒரே ஒரு காரியம், சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. நிறைவேற வேண்டிய காரியம்னா சபை எடுத்துக்கொள்ளப்படணும், அவ்வளோதான். எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும்? அந்த கிறிஸ்து வெளிப்படலாம் என்று ஆயத்தமாக இருக்கிறான். தடை செய்கிறவர் நீக்கப்பட்ட பின்பு வெளிப்படுவான். அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்து வெளியே காண்பிப்பதற்கு இந்த 7வது ராஜ்யம் ரெடியாக இருக்குது. அவங்க இனியெல்லாம் திட்டம் போட்டெல்லாம் வர வேண்டியதில்லை. அவங்க மைண்ட் செட்டப் எல்லாம் உருவாயிருச்சு. ஒரே ஒரு தலைவன் முழு உலகத்தை ஆளுகை செய்வதற்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுக்கான காரியம் எல்லாம் முடிவடைகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த ராஜ்யம் காத்திருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இதெல்லாம் ஏன் நம்ம தியானிக்கணும்? ஏன் சரித்திரத்தை காண்பித்து கொண்டு இருக்கிறேன்? எல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. வேத தீர்க்க தரிசனம் அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்காக உலக அரசாங்கம் ரெடி ஆயிடுச்சு. அந்த கிறிஸ்து மனவாட்டியாக இருக்கிற போலீஸ் சபையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக காத்திருக்குது. எதற்கு இது காத்திருக்குது? எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அந்த கிறிஸ்துவின் ஆளுகை ரெடியாய் காத்திருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் தான் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிதான் நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த 7 தலையுள்ள மிருகம் அது அந்திகிறிஸ்து வெளிக்கொண்டு வருகிற அது ராஜ்யம் என்று நாம் பார்த்தோம். அந்த 7 தலையில் 10 கொம்புகள் இருக்குதாம். அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் யாருன்னா, நான் கடந்த நாட்கள் சொன்ன ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் ஏறக்குறைய 29 நாடுகள் அங்கமாக இருக்கிறது. அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பை கண்ட்ரோல் பண்ணுகிறதான வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன், மேற்கத்திய அந்த ஐரோப்பிய நாடுகளின் தலைமையில் 10 நாடுகள் தான் உண்டு. அந்த 10 நாடுகள் தான் இந்த மொத்த ஐரோப்பிய கூட்டமைப்பை கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஆகவே இந்த 10 ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் 10க்கு மேல் அதிகரிக்கக்கூடாதா? அதிகரிக்க மாட்டார்கள். தலைமையில் 10 ராஜாக்கள் தான், 10 நாடுகள் தான் உண்டு. ஏனென்றால் வேதத்துக்கு தரிசனம் அது. அப்போ அந்த 10 நாடுகளின் தலைவர்கள் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? அந்திகிறிஸ்துவை. அப்போ இந்த 10 கொம்புகள் தான் அந்த 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்கள் என்ன செய்வார்களாம்? அந்திகிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். இந்த 10 பேர் தான் இந்த அந்திகிறிஸ்து சப்போர்ட்டர்ஸ். இவங்க தான் அந்திகிறிஸ்துவை முன்னாடி நிறுத்துவாங்க. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, இந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள், இவர்கள் அந்திகிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு அந்த அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டினுடைய பார்லிமெண்ட் வளாகத்தை பார்த்தீங்கன்னா மிருகத்தின் மேல் இருக்கிற ஒரு ஸ்திரீயின் உருவம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லா அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளினுடைய ஒவ்வொரு பார்லிமெண்ட் வளாகத்தில் பாருங்கள், பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க கொடி இருக்கும், அவங்க நாட்டு கொடி இருக்கும். அது போக வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருப்பா. எல்லா பார்லிமெண்ட் வளாகத்தில் வைத்திருப்பார்கள். எதற்கு வைத்தேன்னு கேட்டு பாருங்க. அது சில புராண கதைகளை சொல்வார்கள். கிரேக்க கடவுளான அந்த கடவுளுடைய புராண கதைகளை வைத்து சில காரியம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் அந்த சிலை உருவத்தை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது அப்படியே இருக்கும். சில நாடுகளுடைய அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு முன்னாடி 2 கால் இருக்கும், பின்னாடி 2 கால் இருக்காது. காலுக்கு பதிலாக 10 கோடுகள் இருக்கும். வரி வரியா கோடுகள், 2 கால் இருக்காது, கோடுகள் இருக்கும். எத்தனை கோடு எண்ணி பார்த்தீங்கன்னா 10 கோடுகள் இருக்கும். ஏன் 10 கோடு போட்டால்? 29 நாடுகள் அங்கமாக இருக்குது, 29 கோடு வச்சிருக்கலாமே. அந்த 10 கோடுகள் எதை குறிக்கிறது? வரப்போகிற அந்திகிறிஸ்து வெளிக்கொண்டு வருகிறதான 10 ராஜாக்களை குறிக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த பிக்சரை பார்க்கணும், இமேஜை பார்க்கணும், புரிந்து கொள்வீங்க. பார்லிமெண்ட் வளாகம் பிரான்ஸ் தேசத்தில் அந்த பார்லிமெண்ட் வளாகத்தில் இருக்கிற மிருகத்தினுடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி 2 கால் இருக்காது, 10 கோடு தான் இருக்கும். அந்த மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருப்பான். வேதம் சொல்லுகிற மிருகத்தின் மேலே இருக்கிற ஸ்திரீ அந்த 10 கொம்பு 10 ராஜாக்கள். ஆக இன்றைக்கு நாடுகள் ஆயத்தமாகிவிட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்திகிறிஸ்துவுக்கு உலகம் ஆயத்தமாயிட்டு இருக்குது. அது முன்பதாக ஆண்டவர் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நிதானிங்க, வரைக்கு ஆயத்தமாகுங்க. இப்போ இந்த 12ஆம் வசனத்தில் இந்த 10 கொம்புகளும் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இன்னும் ராஜ்யம் பெறலை அப்படின்னா, இப்போ ஐரோப்பிய கூட்டமைப்பில் 10 நாடுகள் இருக்குது தலைமையில். ஆனால் அந்த 10 நாடுகள் அவங்களுக்குள்ள தான் கண்ட்ரோல், முழு உலக கண்ட்ரோலும் கையில் கிடையாது. அதான் வேதம் சொல்லுவது, இன்னும் ராஜ்யம் பெறலை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இவங்க வர நாட்களில் மிருகத்தோட இவர்கள் டைப் வைப்பார்கள். அந்த அந்திகிறிஸ்துவோடு உறவாடுவார்கள். அப்படி உறவாடும் பொழுது இந்த 10 ராஜாக்களும் அந்த மிருகத்தின் மேல் இருக்கிறதான ஸ்திரீயோடு அவர்கள் நல்ல ஐக்கியத்தில் இருப்பார்கள். எப்படி அந்திகிறிஸ்து மணவாட்டியாக அந்த போலி சபை உருவாச்சோ, அந்த போலி சபையோடு இந்த 10 ராஜாக்களும் நல்ல உறவில் இருப்பார்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் கத்தோலிக்க சபையை ஆதரிக்கிறது யூரோப் கண்ட்ரிஸ் தான் அதிகமாய். எல்லா நாடுகளிலும் உண்டு. ஆனால் இப்போ இந்த வாடிகன் எங்கே இருக்குது? இத்தாலி எங்கே இருக்குது? ஐரோப்பிய கூட்டமைப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இப்பொழுதும் அதிக அளவில் ஆதரிப்பது யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அந்திகிறிஸ்து நாட்களிலும் இந்த 10 ராஜாக்கள் இந்த பாபிலோனிய
சபையாகிய ரோமன் கத்தோலிக்க சபையோடு நல்ல ஐக்கியம் வைப்பார்கள். அப்படி ஐக்கியம் வைக்கும்போது இந்த சபை முழு உலகத்துக்கும் யூனிவர்சல் சர்ச்சாக மாறிடும். இப்படி மாறும் பொழுது எல்லா நாடுகளோடும் ஐக்கியம் வைத்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் கத்தோலிக்க சபையின் போப் இப்போ இருக்கிறதுக்கு முன்பு நிறைய போப்புகள் வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற போப் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ரோம கத்தோலிக்க சபையின் போப் அவர்கள் போகாத அரபு நாடுகளுக்கெல்லாம் இப்போ இருக்கிற போப் போயிட்டு வராரு. அரபு நாடுகள்லாம் அதிகமாக இந்த போப்புகள் போவதெல்லாம் நல்ல உறவுகள் கிடையாது அவர்களுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற போப் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கு செல்லுகிறார், அங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கே இருக்கிறதான மசூதிகளுக்கு போய் கொண்டு வருகிறார். இப்போ எல்லா உலக நாடுகளோடும் இப்போ இருக்கிற போப்புக்கு நல்ல உறவு உருவாகிறது. எதற்கு? இது வரப்போகிறதான அந்தி கிறிஸ்து நாட்களில் இந்த சபை யூனிவர்சல் சர்ச்சாய் மாறப்போகுது. முழு உலகத்தின் சகல ராஜாக்களோடும் டையப்பாக போகிறார்கள். இப்பொழுதே அதற்கான ஆயத்தங்கள் நடக்கிறது. அதற்கு ஒரு அடையாளம் தான் ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலீஜியன். கடந்த நாட்களில் சொன்னேன், ஒரே உலகம் ஒரே மதம், ஒன் வேர்ல்டு ஒன் ஆர்டர். அது குறித்த பிக்சர் நீ பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா மத தலைவர்களும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள் போப் தலைமையில். இதை உருவாக்குறது யார் நீ பார்த்தீங்கன்னா போப். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த பிக்சரை பாருங்க. எல்லா மத தலைவர்களும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். இதனுடைய காரணகர்த்தா யார்? போப். அவருடைய கோட்பாடு என்ன? ஒன் வேர்ல்ட் ஒன் ரிலீஜியன். எதற்குங்க இது? எதற்காக இந்த காரியம் நடக்கிறது? இதேச்சே நடக்கதா? கிடையாது. இவை எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இப்பொழுது ஆயத்தமாகிவிட்டது. இதுவரைக்கும் இவர் போகாத அரபு நாடுகளுக்கெல்லாம் இப்போ போயிட்டு வராரு. அநேக அரபு நாடுகளில் அங்கே இருக்கிறதான அதிகாரி தலைவர்களோடு அதிபர்களோடு நல்ல உறவு இப்பொழுது இவருக்கு. அங்கே இருக்கிற மசூதிகளுக்கு போய் கொண்டு வருகிறார். காரணம், முழு உலகமும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஆயத்தமாகிறது. சரி, இப்போ இந்த சபை வளர்ந்து வரும் அந்தி கிறிஸ்து நாட்களில். இப்போ என்ன நடக்குது? 16வது வசனத்தை வாசிங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து. எந்த வேசிய? அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டியாயிருக்கிற அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினாலே சுட்டெரித்து போடுவார்கள். நல்ல கவனிங்க. இந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே இந்த 10 ராஜாக்களும், அதாவது இந்த 10 ராஜாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸினுடைய அந்த ஐக்கிய அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள். அவங்க தான் இப்போ அந்தி கிறிஸ்து முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த 10 ராஜாக்கள் தான் முழு உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள். இவர்கள் ஆரம்ப நாட்களிலே இந்த பாபிலோனிய ஸ்திரீயாகிய இந்த சபையோடு ஐக்கியமாக இருந்தவர்கள். ஆனால் இப்போ இவர்களை என்ன செய்தார்களாம்? சுட்டரித்தார்கள். இந்த சபையை அழித்து போட்டார்கள். ஏன் அப்படின்னா அந்தி கிறிஸ்து ஆரம்ப நாட்களிலே அவன் ஒரு சமாதான தலைவனாக தூதுவனை போல செயல்படுவான். நாட்கள் ஆக தன்னையே தேவனாக வைக்க ஆரம்பிப்பான். ஜனங்கள் தன்னை வணங்க வேண்டும், அதற்கு சப்போர்ட்டிவ் பண்ணுகிற கள்ளத்திற்கு தரிசி. இப்படி வரும் பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் பாபிலோனிய வழிபாடுகளை கொண்டது, எல்லா விதமான விக்கிரங்களை வைத்திருப்பது. இந்த அந்தி கிறிஸ்து கேரக்டர் என்ன அப்படின்னா என்னதான் எல்லாரும் வணங்கணும். இப்போ இதற்கு ஒத்து வராத இந்த பாபிலோனிய சபையாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை இந்த 10 ராஜாக்களே அழித்து போடுகிறார்கள். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா 17வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். யார் ஏவினது? தேவன். யாருடைய இருதயத்தை? அந்த 10 ராஜாக்களுடைய இருதயத்தை கர்த்தரே ஏவுகிறார். எதற்கு ஏவுகிறாரு? இப்போ இந்த 10 ராஜாக்களும் அந்தி கிறிஸ்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தான் இந்த பாபிலோன் சபை சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த அந்தி கிறிஸ்து தன்னையும் தன்னுடைய உருவத்தை மாத்திரம் தான் வணங்க சொல்கிறான். ஆனால் பாபிலோன சபையாக ரோமன் கத்தோலிக்க பலவிதமான விக்கிர வழிபாடுகள் உண்டு. ஆக முரண்பாடாக மாறுகிறதான இந்த பாபிலோனிய சபையை விரும்பாத அந்த 10 ராஜாக்கள், ஏன்னா அவங்க விருப்பம் என்னன்னா அந்தி கிறிஸ்து தான் முக்கியம். இப்போ அந்தி கிறிஸ்துக்கு முழு அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவனை மட்டும் வணங்க சம்மதிக்காத இந்த பாபிலோனிய சபையை 10 ராஜாக்களும் சுட்டெரித்து போடுகிறார்கள். அதற்கு தேவன் அவள் இறுதி ஏவுகிறாராம். அந்த பாபிலோனிய சபையை சுட்டெரிப்பதற்கு எதற்கு ஏவுகிறார் அப்படின்னா இது கர்த்தரின் நியாய தீர்ப்பு.
அந்த கிறிஸ்து நாட்களில் ரோமன் கத்தோலிக்க சபை கர்த்தர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார். எதற்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார்? ஆவிக்குரிய சபையை கரைப்படுத்தினதே இந்த பாபிலோனிய சபை தான். 4வது நூற்றாண்டிலிருந்து இதுவரைக்கும் ஆவிக்குரிய சபை கரைபட்டு விக்கிரக ஆராதனைகளாலே, வேஷத்தன பாவங்களினாலே, அநேக விதமான பாபிலோனிய வழிபாடுகளினால் ஆவிக்குரிய சபை கரைபட்டதுக்கு காரணம் இந்த ரோமன் கத்தோலிக்க சபை. அதுக்கான நியாய தீர்ப்பு எப்போ வெளிப்படுது பாருங்க. அந்த கிறிஸ்து நாட்களில் சப்போர்ட்டர்ஸாக இருந்த அந்த 10 ராஜாக்கள் இருதயத்தை கர்த்தரே ஏவுகிறார் அந்த சபையை பாழாக்கும்படி. அந்த 10 ராஜாக்களும் அந்த ரோமன் கத்தோலிக்க சபையாகிய பாபிலோன் சபையை அவர் சுட்டரித்து அந்த மத கோட்பாடுகள் முழுக்க அழித்து முழு உலகமும் இனி பாபிலோனிய கலாச்சாரத்தை அல்ல, அந்த வழிபாடுகளை அல்ல, ஒரே ஒரு தெய்வம் அந்த கிறிஸ்து மட்டும்தான், அவரைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் சிலையை மட்டும் வைப்பார்கள். இதுதான் தேவனாகிய கர்த்தர் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அந்த கிறிஸ்து நாட்கள் கொடுக்கிறதான நியாய தீர்ப்பு. இப்ப 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம். அதாவது இந்த வசனத்தை கர்த்தர் எப்போ சொல்கிறாரு? யோவானுடைய நாட்களில். யோவான் நாட்களில் பூமியின் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறதான நகரம் ரோம். யோவான் நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் தான் இருக்குது. இந்த ரோம் தான் எல்லா நாடுகளையும் ஆளுகை செய்கிறது. அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த கண்டியப்ப அந்த ஸ்திரீ வேற ஒன்றும் இல்லை, மகா நகரம். பூமி ராஜ்யத்தில் ஆளுகை செய்து பற்றியா அந்த மகா நகரம். அப்போ யோவானுக்கு புரிந்து கொண்டது இது ரோம். அப்போ இந்த சபை எங்கிருந்து வருகிறது? ரோமிலிருந்து வருகிறது. ரோமிலிருந்து வருகிற பாபிலோனிய கலாச்சாரம் ரோமன் கத்தோலிக்க சபை. இதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறது. என் கருமையானவர்களே, ரோமன் கத்தோலிக்க சபை அது ஒரு பாபிலோனிய வழிபாடு, அது வேதத்துக்கு புறம்பான வழிபாடு. அந்த வழிபாடு இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்து சபைகளும் ஏற்று. அதுதான் இன்னைக்கு வேதனை. இன்னைக்கு அநேக சபைகள், ரோமன் கத்தோலிக்க அல்லாத ஸ்தாபனங்கள் அநேக கூட இந்த பாபிலோன் வழிபாடுகளை கொஞ்சம் தங்களுக்கு ஏற்றத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்து சபைகளில் பாருங்க, அநேக பண்டிகைகள் எதுக்குனே தெரியாம, அறுவடை பண்டிகை எதுக்குனே தெரியாம, ஆசீர்வாத பண்டிகை எதற்குன்னு தெரியாது. பாபிலோனிய கலாச்சாரம் எப்படி ரோம்குள்ள புகுந்தது? பணத்தை சம்பாதிக்க, அரசாங்கம் செல்வாக்கை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கும் ஆவிக்குரிய சபைகளில் பணத்தை சம்பாதிக்க, ஜனங்களை வஞ்சிக்க உள்ளே புகுந்து விட்டதான பாபிலோனிய கலாச்சாரங்கள். அன்றைக்கு பாபிலோனிய கலாச்சாரத்தில் கல்லும் மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருந்தது. அவைகள் வணங்கினால் ஆசீர்வாதம், அவைகளை வணங்கினால் நன்மை என்று பாபிலோனிய கலாச்சாரத்தில் இருந்தது. அதை ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் பின்பற்றினது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில் கல்லும் மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இல்லை, ஆனால் ஆசீர்வாத பொருட்கள் என்கிற பெயரில் இன்னைக்கு கைகுட்டையிலிருந்து, துணிமணியிலிருந்து, தலையணையிலிருந்து, செங்கலிலிருந்து, சாவியிலிருந்து இவை எல்லாம் இன்னைக்கு பாபிலோனிய விக்கிரகங்களைப் போல ஆவிக்குரிய சபைகளிலே புகுந்து விட்டது. ஏழை விட்டு ஆசீர்வாத தட்டை ஏழை விட்டு அந்த ஆசீர்வாத தட்டை பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போனா என் வீட்டில் ஆசீர்வாதம் விக்கிரக வழிபாடு. சபைக்குள்ள ஏழை விடுவது. வேதத்தில் 2 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தார். அங்கே இருக்கிற வியாபாரிகளை அடித்து துரத்தினார். இயேசுவுக்கே 2 முறை அந்த கோபம் வந்து அடித்து துரத்தினார். எதற்காக? சபைக்குள்ள ஏலம், வியாபாரம். இன்னைக்கு அதே பெந்தகோஸ்து சபை. நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, இப்போ ஆண்டவர் இயேசு ஒரு முறை சாட்டை தூக்கிட்டு வந்துட மாட்டாரா? எத்தனை பெருதன்மை பெந்தகோஸ்து சபைகளில் ஏலம், ஆசீர்வாத தட்டு ஏலம் விடுகிறார்கள். இன்றைக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நாம் செய்கிற ஆராதனை ஆனாலும், ஆராதனை வழிபாடுகள் ஆனாலும் சத்திய வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். வசனம் அனுமதிக்காத எந்த பாபிலோனிய வழிபாடும் நமக்கு வேண்டாம். அது பாபிலோனிய வழிபாடு, அது அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி, அது நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் நியாய தீர்ப்புக்குரியல் அல்ல, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக இந்த ஸ்திரீயை குறித்து பார்த்தோம். அடுத்து இந்த சிவப்பு மிருகம், அதை குறித்து சொல்லப்படுற வசனம் மாத்திரம் இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி,
ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இந்த தூதன் யோவானை பார்த்து சொல்லுகிறாரு, அந்த மிருகத்தின் ரகசியத்தையும் ஸ்திரீயின் ரகசியத்தையும் சொல்லுகிறேன். இப்ப ஸ்திரீயின் ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த ஸ்திரீ எங்கிருந்து வருவா, அவளுடைய கலாச்சாரம் என்ன, வழிபாடுகள் என்ன, அவ எங்கிருந்து வந்தவ, யார் என்ன, சரித்திரத்தை சொல்லிட்டாரு. இப்ப அடுத்தூதன் சொல்றாரு, இந்த மிருகத்தை பற்றி தானே ரகசியம். இந்த மிருகம் யாராம்? 9-11 வரை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும், நல்ல கவனிங்க, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த மிருகத்தை குறித்து சொல்லும் பொழுது, இது முன்பே நாம் பார்த்தோம், அந்த 7 தலைகள் 7 ராஜாக்கள், அது 5 விழுந்து போன ராஜ்யம், யோவான் காலத்தில் இருந்த 6வது ராஜ்யம், இனி வரப்போகிற 7வது ராஜ்யம், அது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அது குறித்து பார்த்தோம். அந்த 7வது ராஜ்யம் தான் இப்பொழுது உருவாகிவிட்டதான ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் என்று பார்த்தோம். அப்போ 7வது ராஜா ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள். அடுத்து வேதம் சொல்லுகிறது, இருந்ததும் இராதுமாகிய மிருகமே. இந்த மிருகம் தான் சிவப்பு மிருகம். அது இருந்துச்சா? யோவான் காலத்தில் இல்லையா? அது என்னங்க பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இருந்ததும் இராதுமாகி அந்த மிருகமே 8வதானவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனும். இப்போ இந்த 7வது ராஜ்யத்திலிருந்து எழும்புகிற 8வது ராஜா, அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தான் அந்த மிருகம். அவன் தான் எழும்பி நாசமடைய போகிறான். அப்போ 8வதாக எழும்புகிற, அதாவது 7வது ராஜ்யம் ஐரோப்பிய கூட்டமைப்பினால உருவாயிடுச்சு. அதிலிருந்து ஒருவன் எழும்ப போகிறான். அவன் தான் அந்தி கிறிஸ்து, அவன் தான் 8வது ராஜா, அவன் தான் மிருகம் என்று வேதம் சொல்கிறது. அவன் எப்படி எழும்புவானாம்? அவனுக்கு வேதம் சொல்லும் பொழுது தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். நல்லா கவனிங்க, இங்க வாசித்தோம் 7 தலையில 10 கொம்பு. அந்த 10 கொம்பு 10 ராஜாக்கள், அவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். தானியேல்ல பார்க்கிறோம், அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், அந்த ராஜ்யத்தில் எழும்புகிற 10 ராஜாக்கள். அதாவது எந்த ராஜ்யத்தில்? கடைசி நாட்களில் உருவாகிறதான அந்தி கிறிஸ்துவை கொண்டு வருகிற இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து எழும்புகிற 10 ராஜாக்கள். இங்கு சொல்லப்படுகிற 10 ராஜாக்களும் தானியேலில் சொல்லப்படுகிற 10 ராஜாக்களும் ஒரே காரியத்தை குறிக்கிறது. வாசிங்க. 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாக இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லுமட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். இந்த 10 ராஜாக்கள் வேற ஒருத்தர் எழும்புவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் உன்னதமானவருக்கு விரோதமாக பேசுகிறவனாக இருப்பான். அவன் கையில் ஜனங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். இவன் எப்படி எழும்புவானாம்? அதே 7ஆம் அதிகாரம் தானியேல் 7:8 வாசிங்க. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே, அதாவது 10 கொம்புகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே, அதாவது அந்த கொம்பில், அந்த சின்ன கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்களுக்கு நடுவில் ஒரு கொம்பு எழும்புது, சின்ன கொம்பு. அதான் அந்தி கிறிஸ்து. இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பில் எழும்புகிற 10 ராஜாக்கள் ஒரு நபரை வெளிப்படுத்துவார்கள். அவன் தான் சின்ன கொம்பு, அந்தி கிறிஸ்து. அவன் எழும்பும் பொழுது என்ன செய்வானாம்? 3 கொம்புகளை பிடுங்கி போடுவான். அதாவது தனக்கு கொஞ்சம் ஒத்துழைக்காத அந்த 3 ராஜாக்களை அவன் சங்காரம் பண்ணி போடுவான். அவங்க ஆளுகையை பிடுங்கி இவன் எழும்பி நிற்பான். தேவன் விரோதமானவன் எழும்புவான். எப்படி எழும்புவான்?
அவன் சாதுரிய ஞானத்தினாலே அவன் எழும்புவானாம். அவன் வஞ்சகமாய், அவனுக்கு யாரும் ஆளுகை கொடாமல் இருப்பார்கள். ஆளுகை அவனுக்கு கொடாமல் இருந்தும் அவன் வஞ்சகமாய் அவன் சாதுரிய ஞானத்தினால் அவன் எழும்பி அந்த ஆளுகையை பிடிப்பான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. இப்போ அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இப்போ வெளிப்படுத்தல வாங்க 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. நல்லா கவனிங்க. இந்த அந்தி கிறிஸ்து கொண்டு வருகிறது 10 ராஜாக்களாகிய ஐரோப்பிய கூட்டமைப்பு தான். அவங்க தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ அந்த ராஜா அந்தி கிறிஸ்து, அவனுக்கு வந்து வேதம் சொல்லுகிறது, அவன் எங்கிருந்து அந்த மிருகம் ஏறி வருதான்? பாதாளத்திலிருந்து ஏறி வருதான். அது முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அதை குறித்தான் 11ஆம் வசனம் சொல்லும் பொழுது, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது. யோவான் சொல்லும் பொழுது, அது ஒரு காலத்தில் அந்த மிருகம் இருந்துச்சு, இப்போ இல்லை உன் காலத்தில், ஆனால் எழும்பி வரும். இப்போ 8ஆம் வசனம் சொல்லும் பொழுது, முன்னே இருந்துச்சு, அது பாதாளத்திலிருந்து ஏறி வரும். பாதாளத்திலிருந்து ஏறி வருது என்ன அர்த்தம்? மரித்தவர்கள் பாதாளத்தில் இருப்பார்கள். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லும் பொழுது, ஏற்கனவே அந்தி கிறிஸ்து வாழ்ந்தான், அவன் மரித்து போனான், மரித்து போன அவன் திரும்ப எழும்பி வருவான். அப்புறம் குழப்பம் வரும். அப்போ அந்தி கிறிஸ்து வந்துட்டு போயிட்டானா? இதனை புரிந்து கொள்ள ஒரு வார்த்தையை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இந்த யோவான் ஸ்நானனை குறித்து தேவதூதன் சொல்லும்போது சொல்ற வார்த்தை பாருங்க. அவன் எலியாவின் ஆவியும் பலம் உள்ளவன். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வரப்போற எலியா இவன் தான் அப்படின்னுவார். எலியா வேற, யோவான் ஸ்நானன் வேற. ஆனால் வேதனை சொல்லி எலியாவின் ஆவியும் பலம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எலியாவை போல எதற்கும் பயப்படாதவன். எலியாவை பாருங்க, ஆகாப் ராஜா பயங்கர ஒரு மோசமானவன். அவன் மனைவி அதை விட மோசமான, புருஷனை ஆட்டி படைக்கிற ஒரு சூனியக்காரி, விபச்சாரக்காரி, வேசித்தனக்காரி ஏசபேல். ஆனால் எலியா பாருங்க, ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி தைரியமா, ஏய் நான் சொல்லாமல் மழை பெய்யாதியா, அவ்வளோ தைரியசாலி எலியா. கர்மேல் பர்வதத்தில் அத்தனை 450 பாகால் திருத்துக்கு முன்பதாக தனி ஆளாக நின்று கர்த்தரை வைராக்கியம் பாராட்டவன். அந்த ஆவியும் பலமும் யாருக்குள்ள இருந்து? யோவான் ஸ்நானனுக்குள். யோவான் ஸ்நானன் பாருங்க, ஏரோது தன் சகோதரி மனைவியாக ஏரோதியால இவன் எடுத்துக்கிட்டான். அந்த ஏரோது பயங்கர கொடூரமானவன். சட்டம் உண்டு, அதிகாரம் உண்டு, நினைத்தால் யாரையும் அவன் கொலை செய்ய முடியும். ஆனால் யோவான் ஸ்நானன் தைரியமாக அவனை பார்த்து, நீ ஏரோதியாலை வைத்திருப்பது, உன் சகோதரன் மனைவியை நீ எடுத்துக்கொண்டிருப்பது பாவம் என்று தைரியமாய் பயம் இல்லாமல் எச்சரித்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் எலியாவின் ஆவி பலம் உள்ளவன். அப்போ எலியாவுடைய கேரக்டர் யோவான் ஸ்நானனுக்குள்ளே இருந்தது. அப்போ அதே போல தான் அந்த அந்தி கிறிஸ்து. இப்போ அந்தி கிறிஸ்துங்கிறவன் ஒரு சாதாரண மனிதன், அவனுக்குள்ள சாத்தானின் ஆவி புகுந்து அவன் செயல்படுகிறான். அப்போ இதே போல் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிரப்பப்பட்ட மனிதர்கள் கடந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்கள் மரித்து போனார்கள். அப்படி மரித்து போன மனிதர்களுக்குள்ளதான அந்த அந்தி கிறிஸ்து ஆவி திரும்பவும் வரும். அது அந்தி கிறிஸ்து எழும்ப பண்ணும். அவன் பூமியை ஆளுகை செய்வான். அப்போ செத்து போன ஒரு திரும்பி வருவான் அர்த்தம் இல்லை. எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானனுக்குள் இருந்ததோ அதே போல அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் சில மனிதன் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அதே போல ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் எழும்பி வருவான். கடந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, கிரேக்க சாம்ராஜ்யம் பிரிந்ததுக்கப்புறம் அந்த 4 சாம்ராஜ்யத்திலேருந்து ஒரு எழும்பி வந்தான். நீங்கள் கிமு 175 164 வரை இருந்த நாட்களில் ஆன்டியோகஸ் 4th எபிபனேஸ் என்கிற மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்னு சொல்லப்பட்டதோ அந்த காரியங்களை அவன் ஏற்கனவே செய்திருந்தவன். யூதர்களை பகைத்து யூத தேவாலயங்களில் அவன் பன்றின் ரத்தத்தை தெளித்து தன்னை வணங்கும்படி யூதர்களை கட்டாயப்படுத்தி கொன்று குவித்தான் ஆன்டியோகஸ் 4th எபிபனேஸ். அதுதான் இந்த அந்தி கிறிஸ்து செய்ய போகிறான். ஆக அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான்.
அந்த ஆன்டியோகஸ் ஃபோர்த் எபிபெனஸை போல ஒரு அந்தி கிறிஸ்து எழும்புவான். அதைத்தான் வேதம் சொல்கிறது. இருந்ததும் இராததுமாகிய அந்த எட்டாவது மிருகமே எட்டாவது ராஜா. அதே போல யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவரே சொல்றார். நீங்க யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்க. கேட்டின் மகன் என்று யூதாஸை சொல்லுவார். கேட்டின் மகன் யாருக்கு சொல்லப்படுது? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கேட்டின் மகன் அந்தி கிறிஸ்து. இன்னொரு இடத்துல யூதாஸை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் அப்படின்வாரு. யார் அந்த பிசாசுன்றாரு? யூதாஸ். அப்போ யூதாஸுக்குள்ள இருந்த ஆவி, பிசாசின் ஆவி நிரப்பி அவனோட அந்தி கிறிஸ்துவை போல இயேசு காட்டி கொடுத்தான். அதுபோல ஒரு மனிதன் எழும்புவான். அதே போல சரித்திரத்தில் ஹிட்லரை குறித்து நான் பார்க்கிறோம். ஜெர்மனில் இருந்த ஹிட்லர், அதிபராக இருந்த ஹிட்லர், அவன் பயங்கர ஒரு சர்வாதிகாரி. யூதர்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்த ஒரு கொடூர குணம் படைத்தவன் இந்த ஹிட்லர். இப்படிப்பட்ட இந்த சரித்திரத்தில் வாழ்ந்து அந்த கிறிஸ்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு மரித்த இந்த மனிதர்களைப் போல ஒரு மனிதன் எழும்பி அந்த கிறிஸ்தின் ஆவியால் நிரப்பப்பட்டு வருவான். அதான் வேதம் சொல்கிறது, இருந்ததும் இராதுமான மிருகமே எட்டாவது. ஆகவே இந்த அந்த கிறிஸ்தின் ஆவி உடையவர்களைப் போல அநேகர் இருந்தார்கள், மரித்து போய்விட்டார்கள். அவர்களைப் போல இன்னொரு மனிதன் எழும்பி வருவான். அந்த கிறிஸ்து ஆவி நிரப்பப்பட்டு இந்த உலகத்தை 7 ஆண்டுகள் ஆளுகை செய்வான். அடுத்து வெளிப்படுத்தல் 17:12-14 வரை வாசிங்க. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இந்த 10 ராஜாக்கள் தான் இந்த கடைசி கூட்டமைப்பில் எழும்புகிறவர்கள். இவங்க தன் அதிகாரம், வல்லமை எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்றாங்களா? மிருகத்திற்கு. அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு முழு அத்தாரிட்டியும் இவங்க கையில் கொடுத்துருவாங்க. அவன் வைக்கிறது தான் சட்டம். அந்தி கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா அதான் 10 ராஜாக்கள் கேட்பார்கள். இவர்கள் தான் பூமி ஆளுகை செய்வார்கள். அவன் முழு அதிகாரத்தை வல்லமையும் அந்தி கிறிஸ்துவின் கையிலே கொடுத்து விட்டார்கள். அடுத்து 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். நல்லா கவனிங்க. இந்த 10 ராஜாக்களும் அந்த கிறிஸ்து முழு அதிகாரத்தை கொடுப்பார்கள். கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவனோடு கூட இந்த 7 ஆண்டுகள் ஆளுகை செய்கிறவர்கள் 7 ஆண்டின் முடிவிலே யாரோடு யுத்தம் பண்ண வருவார்களாம்? ஆட்டுக்குட்டியானவரோடு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு, அந்த கிறிஸ்துவின் தலைமையில் இந்த 10 ராஜாக்களுடைய கூட்டமைப்புகள் இணைந்து யுத்தம் பண்ணுவதுக்கு வருவார்கள். யாரோடு? இயேசு கிறிஸ்துவோடு. இது எப்போ நடக்கும்? அதுக்கு தான் பின்பு பார்க்க போகிறோம். 7 ஆண்டுகள் முடிவிலே ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் பூமிக்கு இறங்கி வருவார். வேதம் அழகாக சொல்கிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். யார் அவரோடு கூட இருக்கிறவங்க? இயேசு பகிரங்கமாய் பூமியில் இறங்கி வரும் பொழுது ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகிய நீங்களும் நானும், உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்த யூத பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த 7 ஆண்டு முடிவில் இயேசு கிறிஸ்துவோடு இறங்கி வருவோம். இறங்கி வரும் பொழுது அந்த அர்மகதோன் என்கிற இடத்துல இந்த அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் இந்த 10 ராஜாக்களின் கூட்டமைப்பு இராணுவம் யுத்தத்துக்கு வந்து நிற்கும். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருப்பதினால் அந்த கிறிஸ்துவையும் அவனோடு இருக்கிற இராணுவங்களையும் கர்த்தர் அழிப்பார். அதோடு அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முடிவு கட்டப்படும். அதான் அர்மகதோன் யுத்தம். அதை குறித்து விளக்கமாக பார்ப்போம். ஆகவே அந்த யுத்தத்தோடு அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முடிவு கட்டப்படும். அதோடு அக்னி கடலில் தள்ளப்படுவான். ஆக இவைகளுக்காக இன்னைக்கு ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து வெளிக்கொண்டு வருவதற்கு 10 ராஜாக்கள் ரெடி, அரசாங்கம் ரெடி, போலியான சபை ரெடி, எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. ஒரே ஒரு காரியத்துக்காக தான் இவைகள் எல்லாம் பொறுமையாய் காத்திருக்கிறது. எதற்காக? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட. வருகிறேன் என்று சொல்லுகிறவர் வாக்குத்தத்தத்தை குறித்தவர் தாமதமாயிராமல் ஒருவனாகிலும் கெட்டுப் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் வருகையை தாமதம் பண்ணுகிறார். எதற்கு ஆண்டவர் இயேசு வருகை தாமதம் பண்ணுகிறார்?
இனி அந்த கிறிஸ்து உருவாகலை, ஆளுகை உருவாகலை, இல்லை, எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. வருகை தான் தாமதமாகுது. எதற்கு தாமதிக்கிறார்? நீங்கள் இன்னும் ஆயத்தமாகலன்னு சொல்லி தான். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் சபையில் அங்கமாக இருந்தும் சத்தியத்தினுடைய நடவாமல் உங்கள் வாழ்க்கை சுத்திகரித்து கொள்ளாமல் இப்பொழுது உங்கள் மரணமோ அல்ல இயேசு வருகையோ இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயம் இல்லாமல் நீ நிர்விசாரமாக இருப்பதனால் உங்கள் மேலே வச்ச அந்த அன்பின் நிமித்தம் தான் ஆண்டவராக இயேசுக்கு தன் வருகை தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வருகை தாமதிப்பது உங்கள் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தம். ஆனால் அந்த கிருபையை நீங்கள் தள்ளிவிட்டு கொண்டே இருப்பீர்களானால் கடைசியில் நீ கைவிடப்படுகிற சூழ்நிலை வரும். ஆகவே அன்பாய் சொல்லுகிறேன், இந்த நாள் இதுவரைக்கும் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிற வரைக்கும் சபை இன்னும் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருப்பதுக்கு காரணம் உங்கள் மேலே வச்ச அன்பின் நிமித்தம். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையை நிதானித்து உங்களை சுத்திகரிக்க வேண்டிய காரியம் சுத்திகரித்து வருகைக்கு ஆயத்தமாகுங்க. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த 17ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தது போல வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவை உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு அவன் கையில் அதிகாரங்களை கொடுப்பதற்கு அரசாங்கம் ஆயத்தமாகிவிட்டது. 7வது ராஜ்யமாக இருக்கிறதான புதுப்பிக்கப்பட்ட ரோம சாம்ராஜ்யம் உருவாகிவிட்டது. என கருமையானவர்களே, அந்த அந்தி கிறிஸ்துவ மனவாட்டியாக வரப்போகிறதான மகா பாபிலோன் ஆகிய அந்த மிருகத்தின் மேல் இருக்கிற ஸ்திரீ ஆகிய இந்த போலி பாபிலோனிய சபை இப்பொழுது உருவாகிவிட்டது. அதற்கு முன்னதாக நடக்கப் போகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற உன்னதமான நாளுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானித்து எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, இயேசப்பா உன்னை வருகைக்கு எப்படி ஆகில ஆயத்தமாக்கிருங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. உன்னுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்கப்பா. நாங்கள் எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான், நாங்கள் எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். ஆனாலும் கர்த்தாவே, எங்களிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ தயவு செய்து எங்களை மன்னித்து ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே நாங்கள் ஒழுங்காய் உமக்காக உண்மை உத்தமாய் ஓடுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்கப்பா, வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எப்படியாயும் வருகை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகைக்கு ஆயத்தமாமோ? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டிய அவசியத்தை இன்னொரு விஷயம் உணர்ந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கான சகல ஆயத்தங்கள் நிறைவேறிவிட்டதை நாங்கள் அந்த வசனத்திலும் நடக்கிற காரியங்களை அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிற காரியங்களை நாங்கள் உணர்கிறோம்ப்பா. எங்களை மன்னியும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வருகைக்கு ஆயத்தமாகட்டும். ஒருவர் ஆகிய கைவிடப்படக்கூடாதுப்பா. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வயதானவர்கள், ஊழியக்காரர்கள், ஆண்டவர் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே, வருகை கைவிடப்பட்டிருக்கூடாதுப்பா. விசேஷமாய் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வசனத்தை அறியக்கூடாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டதினால் ஆண்டவரே, தங்களை அறியாமல் ஆண்டவரே அநேக விக்கிரக வழிபாடுகள் விழுந்து கிடக்கிறார்களே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேத வசனங்களை அறிந்து கொள்வதில் இருதய கத்தை திறந்து விடுவீராக. வேத சத்தியத்தை என் சகோதர சகோதரர் அறிந்து கொள்ளட்டும்ப்பா. அவர்களும் மனம் திரும்பட்டும், வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படட்டும். உங்கள் வருகைக்கு ஆயத்தமாகட்டும்ப்பா. காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.